பத்மாவதியே பங்கஜ விழியே நித்தம் வருவாய் நிம்மதி தருவாய் தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி மனதினில் நிறைவாய் மங்களம் தருவாய் உன்னடி பணிந்தோ உயர்வினை தருவாய் உன்னடி காண்போ புகழை தருவாய் அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்று இதோ பத்மாவதி தாயாரை சூரிய பிரப வாகனத்திலே சேவிப்போம். திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பக்தர்களே, இதோ பத்மாவதி தாயார் தங்கமாக சூரிய பிரப வாகனத்தில் பொன் போல ஜொலித்து கொண்டிருக்கிறாள். கதிரவனின் பொன்மயமான கதிர்களையும் உள்வாங்கிக் கொண்டு ஹிரண்ய வர்ணமான இதோ பொன்னாக ஜொலித்து கொண்டு நமக்காக அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். தனக்காக இல்லாமல் பிறருக்காகவே இருப்பவள் அல்லவா அந்த மகாலட்சுமி தாயார். ஜகத்துக்கே மாதாவான இந்த ஜெகன் மாதா ஒளி மூட்டும் ஒளி கூட்டும் கதிரவனின் பிறந்த நாளாம். இந்த சூரியனின் ஜெயந்தி நன்னாளில் சூரிய பிரப வாகனத்திலே எழுந்தருளி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் பத்மாவதி தாயார். சூரிய பிரப வாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் தாயே, பக்தர்களாகிய எங்களுக்கு தயை கூர்ந்து எங்களை பாரம்மா, உனது கடாட்சம் என்பது எங்களுக்கு கிட்டால் போதுமே. பக்தர்களே, சூரிய நாராயணரை தாயாரின் தந்தை பாவத்திலே சொல்லுவார்கள் சிலர். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அலர்மேல் மங்கையின் வரவேற்பிற்காக எம்பெருமானார் திருச்சானூரில் இருக்கும் சூரிய நாராயண கோயிலில் அருகே 12 வருடங்கள் தவம் இருந்தாராம். பத்ம சரோவரில் தாயார் தோன்றியது சூரிய நாராயண கோவிலுக்கு எதிரிலே தானே. தந்தைக்கு மகள் கொடுக்கும் பரிசு என்பதால் இன்று இதோ சூரிய பிரப வாகனத்திலே ஜொலித்து கொண்டு வருகிறாள் பத்மாவதி தாயார். பக்தர்களே, நாம் அவளுக்கு பூஜை செய்ய சில மணி நேரம் செலவிட்டால் போதும். நமக்கு பல மணி துளிகள் சந்தோஷத்தை வாரி வாரி அழிப்பவள் இந்த பத்மாவதி தாயார். கதிரவனின் 7 குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை ஓட்டிக்கொண்டு வரும் அருணனையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். தங்க குதிரைகளும் இன்று தங்கமயமாக ஜொலிக்கின்றன. அதற்கு காரணம் அந்த குதிரைகள் மீது பத்மாவதி ஆட்சி செய்கிறாள். நாம் செய்யும் தவறுகளை ஸ்ரீனிவாச பெருமாளிடம் பரிந்து பேசுபவள். தாமரையை தனது இருப்பிடமாய்க் கொண்ட அந்த தாயாரும் இவளே. பத்மத்தை பிரியமாக பார்க்கும் பத்மாவதியும் இவளே. தன் திருக்கையில் பத்மத்தை தாங்கி நிற்கும் பத்ம ஹஸ்தமும் இவளே. தாமரை போன்ற திருக்கண்கள் கொண்ட பத்மாட்சியும் இவளே. மாலைகளை அணிந்து கொண்டு மாலினியாக திருமாட வீதிகளிலே உலா வருகிறார் பத்மாவதி தாயார். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுர பூஜித்தே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று இதோ அந்த பத்மாவதி தாயாரை திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சூரிய பிரப வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி.
இதோ பத்மாவதி தாயார் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறாள். பொன்மயமாக ஜொலித்து கொண்டிருக்கிறாள். அந்த பத்மாவதி தாயார் மாலையாலும் பூ மாலையாலும் அலங்கரித்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த பத்மாவதி தாயாரை சேவிப்போம் இரு கரம் கூப்பி கண் குளிர. அகில கிளேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் மூன்று உடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அலர்மேல் மங்கை தாயாரை ஒரு கணமும் பிரியாமல் தன் திருமார்பில் வைத்து கொண்டிருப்பவன்தான் திருவெங்கடமுடையான் என்று நம்மாழ்வார் போற்றுகிறார். முதல் வரியிலேயே தாயாருக்கு ஏற்றம் கொடுத்தது ஆழ்வாரும் அருளிச் செய்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு திருமகளை தேடி திருவைகுண்டத்தை விடுத்து பூலோகத்தில் பாரத கண்டத்தில் வெங்கடாத்திரியில் திருவெங்கடமுடையானாக எழுந்தருளினார். மீண்டும் மகாலட்சுமி தாயாரை சேர்ந்திட விடைந்தபோது ஸ்வர்ணமுக நதியின் வடக்கரையில் பத்ம சரோவரம் என்றும் திருக்குளக்கரையில் 12 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டு பொற்றாமரை மலர்களால் அர்ச்சித்து வந்தால் மீண்டும் தாயார் அவதரிப்பார் என்று ஆசிரியரி கூறியது. எம்பெருமானும் அதன்படியே திருச்சானூரில் ஒரு திருக்குளத்தை நிர்மாணித்தார். குளக்கரையின் கிழக்கு கரையில் மேற்கு திருமுகமாய் சூரிய நாராயண மூர்த்தியை எழுந்தருளச் செய்தாராம். குளத்தினுள் பொற்றாமரை மலர்களை மலரச் செய்தார். பின்னர் மகாலட்சுமி தாயார் அவதரித்திட எம்பெருமான் 12 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டார். மகாலட்சுமி தாயாருக்கும் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷமி அன்று உத்திராட திருநட்சத்திரத்தில் பத்ம சரோவரத்தில் 1000 இதழ்கள் கொன்ற பொற்றாமரை மலரில் அவதரித்தாள் பத்மாவதி தாயார். தாயார் அவதரித்த அந்த நாளே பஞ்சமி தீர்த்தம் என்று கொண்டாடி வருகிறது. திருச்சானூரில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் அவதார நன்னாளில் நிறைவேறும் வகையில் வருடாந்தோறும் பாஞ்சராத்திர ஆகமப்படி பிரம்மோற்சவம் நடைபெறும். பக்தர்களே, இதோ அந்த வாகனம் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த தாயாருடைய சேவையில் ஈடுபட்டு கோலாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதோ சூரிய பிரப வாகனத்திலே பத்மாவதி தாயாரை சேவிப்போம். கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. எல்லா உலகங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3ஐயும், ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் வீடு பேட்டையும் அவரவர் செய்கின்ற செயல்கள்
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ